ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கொல்லும் கொடிய பாவங்கள் 7. கொல்லும் கொடிய பாவங்கள் 7. இது இந்த 7 பாவங்களையும் குறித்து டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் அவருடைய நூலிலே சிறப்பாக பகிர்ந்தளித்துள்ளார். இருந்தாலும் அந்த கொல்லும் கொடிய பாவங்கள் 7 என்ற தலைப்பில் வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு அதை தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவது பாவம் கொல்லும் கொடிய பாவம் பெருமை. முதல் பாவம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 18, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், தானியேல் 4வது அதிகாரம் வசனம் 30-33. இரண்டாவது பொறாமை. நீதிமொழிகள் 14:30, யோபு 5வது அதிகாரம் 2வது வசனம். மூன்றாவது கோபம். இது நீதிமொழிகள் 27 வசனம் 3-4, பிரசங்கி 7:9. நான்காவது சோம்பேறித்தனம். இது நீதிமொழிகள் 21 வசனம் 25, நீதிமொழிகள் 23 வசனம் 21. ஐந்தாவது பேராசை. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 10-11, பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம். ஆறாவது பெருந்தீனி. இது நீதிமொழிகள் 23வது அதிகாரம் வசனம் 20-21, உபாகமம் 21வது அதிகாரம் வசனம் 20-21. ஏழாவது விபச்சாரம். இது நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32-33, லேவியராகமம் 20:10, எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். இந்த கொல்லும் கொடிய பாவங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற 7 வசனங்களையும் வாசித்து 7 காரியங்களையும் அது குறிப்பிட்டிருக்கிற வசனங்களையும் வாசித்து புரிந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொல்லும் கொடிய பாவத்திற்கு நாம் விலகி இருக்க அன்பாய் ஆண்டவர் அழைக்கின்றார். இது விவரமாக இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் எழுதிய புத்தகத்தை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.